கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அமைதியா இருப்போமா? ரெடி ஃபார் த ப்ரோக்ராம். மத்தேயு 18:3 இப்படியாய் சொல்கிறது, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விடுமுறை வேதாகம பள்ளியின் கடைசி நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளின் பெற்றோர்களையும் சபை விசுவாசிகளையும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இவ்விழாவினை ஆசீர்வதித்து தொடங்கும்படியாய் ஜெபத்துக்குள்ளாக நம்ம நடத்த பாஸ்டர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்க போகிறோம். எல்லா பிள்ளைங்களும் கண்ணை மூடி கை கூப்பி இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண போகிறோம். அமைதியாக இருக்கணும். பக்கத்தில் இங்கே அங்கே சண்டை போடக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடணும். அங்கே இங்கே பார்க்கக்கூடாது. கண்ணை மூடு. எல்லாரும் கண்ணை மூடணும். சரி, நான் சொல்ல எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கடைசி நாள் ப்ரோக்ராமுக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட பாடல்கள், கதைகள், வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். இன்றைக்கும் நாங்கள் தைரியத்தோடு வசனம் சொல்லி டான்ஸ் ஆடி கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபை தாரும். எங்களையும் எங்கள் பெற்றோரையும் ஆசீர்வதியும். கொடுக்க போகிற நல்ல பரிசுக்காக நன்றி சொல்கிறோம். கலந்து கொள்ளுகிற எல்லாரையும் ஆசீர்வதியும். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். எங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அமைதியாக இருக்கணும். முன்னால் ஓடி வரக்கூடாது. சரியா? அடுத்ததாக நமது ஆண்டவரை துதித்து வாழ்த்தி ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடுவதற்காக வருகிறார்கள் நமது விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர்கள். Prayer song by VBS teachers. Hallelujah. Hallelujah. இந்த நடுவில் மட்டும் கொஞ்சம் வழி விட்டுருங்க. எல்லாரும் நடந்து போயிட்டு வரதுக்கு. சரியா? கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து கொள்ளுங்க. உள்ள தள்ளி உட்கார்ந்து கொள்ளுங்கள்.
சின்ன பிள்ளைங்க பல பாடல்கள், வசனங்கள், கதைகள், பல ஆக்டிவிட்டீஸை செஞ்சுருக்காங்க. அதில் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து அவங்க குறும்புத்தனத்தையும் சேர்த்து நம்ம ஒரு குறும்படமாக காண இருக்கிறோம். கோலியாத் அவனை கண்டான். அவனை எதிர்க்க யாருமே இல்லை. அப்போ ஏசப்பா அவன் கூட இருந்தனால தாவீது கோலியாத்தை வென்றான். திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. நீதிமேல் பரிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. வேதப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. இந்த பலூன் மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையை ஏசப்பா நமக்கு தந்தாரு. என்ன செஞ்சாரு? மனுஷனுக்கு நம்ம எல்லாருக்கும் ஏசப்பா என்ன செஞ்சாங்க? நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. பாவத்துக்கு இயேசு சொல்லிட்டா, இயேசு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? கர்த்தருடைய
வீடியோ நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? 6 நாள் எப்படி இருந்தது? நிறைய கற்றுக்கிட்டீங்களா? பாட்டெலாம் கற்றுக்கிட்டீங்களா? அடுத்த வருஷம் வரும்போது ஞாபகம் வச்சுருப்பீங்களா வசனம் பாட்டெலாம்? அடுத்த வருஷம் வந்து மறுபடியும் இதே மாதிரியே கேட்போம். கேட்கும்போது எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகேயா? அடுத்ததாக மெமரி வேர்ஸ் அண்ட் பாடல் பாடுறதுக்கு பிரைமரி ஏ சுகந்தி ஆண்டி கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாரும் பிரைமரி ஏ செக்ஷன். என்னை பெற்று உருவாக்கிய அப்பா அம்மா முக்கியமே. என்னை பெற்று உருவாக்கிய அப்பா அம்மா முக்கியமே. அவர்களை நான் நேசிக்கிறேன். இயேசுவின் விருப்பமே. அவர்களை நான் நேசிக்கிறேன். இயேசுவின் விருப்பமே. இதுதான் நியாயமே. என் பைபிள் சொல்லுதே. இதுதான் நியாயமே. என் பைபிள் சொல்லுதே. அவள் பாத்தியவாண்டல் பள்ளியிலோர அடிமவேடு ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் பழமராஜா அவர்களோடது. மத்தையும் 5:3. ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பழமராஜா அவர்களோடது. மத்தையும் 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜா அவருடையது. மத்தேயு 5:3.
அவர்கள் பாக்கியவான்கள் பரராஜ்யம் அவருடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. எல்லாரும் ஒரு தடவை கை தட்டிடலாமா? இங்க வா. பெருமை கொண்டு பாக்கியவான்கள் அவரோட நீதியது. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவருடையது. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவருடையது. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:6. வெரி குட். சொல்லுவீங்களா? வசனம் தெரியுமா? தெரியுமா? சொல்லு. தெரியாது. ஓகே. மெல்வின் சொல்லுப்பா. இரக்கமுள்ள பாக்கியவான்கள் இருக்கவுள்ள பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவரை இருக்க தள்ளுவாங்கள். வெரி குட். வேற வேற யாராவது வசனம் சொல்றீங்களா? வசனம் சொல்லு. வேற யாராவது இருக்காங்க? தெரியலையா? என்ன வசனம்? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யமும் அவர்களுடையது. மத்தேயு 5:3. வெரி குட். அவர்கள் ஆவியில் பாக்கியவான்கள் அவர்கள் பன்னிராஜம் அவர்கள் வா ஜோயலா. ஆவியில் எளியவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கை தட்டிடலாமா? வேற யாராவது இருக்காங்களா? இன்னும் சத்தமா. போய்க்கோங்க. குட். பார்வையில சுத்த வேணும், தம்பிய வார்த்தைய சுத்த வேணும், சுத்த வேணும்.
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவியின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. இருதயத்தில் இங்க பாருங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:3. ஆவியின் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆவியின் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்கள் உடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுமந்து கொள்வார்கள். மத்தேயு 5:5. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதிமே பதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. ஆவியில் எளிமையுடையவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. இருதயத்திலே சுத்தமானவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:10. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உள்ளது. மத்தேயு 5:3. ஆவியின் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுங்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. மத்தேயு 5:3. பிரைமரி ஏ செக்ஷனுக்கு எல்லாரும் ஒரு கை தட்டிடலாமா? வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதை குறித்து ஒரு சின்ன ஸ்கிட்டு சீனியர் பாய்ஸ் நம்மளுக்கு ஆக்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸ்கிட் பை சீனியர் பாய்ஸ். என்ன நண்பர்களே, நம்ம எல்லாரும் விபிஎஸ் அட்டன் பண்ணிட்டோம். விபிஎஸ் முடிச்சுட்டு நமக்குன்னு ஒரு தீர்மானத்தில் எப்படி நிலைத்து நிற்கிறதுன்னு ஒரு சின்ன நாடகம் பார்க்கலாம். தீர்மானத்தில் நிலைத்து நின்று பாக்கியவான்களாகவும் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நாடகம் பார்க்கலாமா? என்னடா தம்பி, விபிஎஸ் அட்டன் பண்ணியா? அட்டன் பண்ணேனே. பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சுண்ணே. பாட்டு எத்தனை பாட்டு சொல்லி தந்தாங்க? நிறையா பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்லணும்னா 7லேருந்து 8 பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 7லேருந்து 8 பாட்டு சொல்லி தந்துட்டாங்களா? வசனம்லாம் புரிஞ்சு படிச்சியா? எல்லா வசனமும் புரிஞ்சு தானே படித்தேன். சரிடா தம்பி, நான் சொல்கிறேன் நல்லா கவனி. இன்னிலேருந்து நம்ம நைட் ப்ரேயர் பண்ண போகிறோம், சரியா? ஆமாண்ணே, கண்டிப்பாக பண்ணணும்ண்ணே. நம்ம சர்ச்சில் இருக்கவங்களுக்காகவும் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நைட் ப்ரேயர் பண்ண போகிறோம் நம்ம போய் சேர்ந்து. ஓகேண்ணே. இனி பண்ணுவோமா? பண்ணலாண்ணே. ஆமே. சரிடா தம்பி, நீ பாரு. ஓகேண்ணே. அன்பு வா, ப்ரே பண்ணுவோமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேணாம்ண்ணே, இப்போ தானே லேண்ட் பண்ணே, டயர்டாக இருக்குண்ணே. டேய், நேற்று தானே சொன்னேன் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ப்ரே பண்ணணும்னு. சார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்ண்ணே. டேய் தம்பி, 2 நிமிஷம் தான்டா, ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கோ. டேய் போடான்னு சொல்கிறேன்லடா, போடா முதல்ல அங்கிட்டு. எனக்கும் சேர்த்து நீனே ப்ரேயர் பண்ணிக்கோ. தம்பி, சர்ச்சுக்கு போவோமா? எனக்கு முக்கியமான மேட்ச் இருக்குண்ணே, நான் லேண்டுக்கிட்டு இருக்கேன். டேய் தம்பி, இன்னைக்கு சண்டேடா, சண்டே கிளாஸ்லனா உனக்கு கூப்பிடுவாங்க, வா. சண்டேனால தானே லேண்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே விளாட முடியும், ஃப்ரெண்ட்ஸ் கூடனா வெளியே போக முடியும். நாளைக்கு நான் போக முடியாது, ஸ்கூலுக்கு போகணும்னே. நீங்கள் போயிட்டு வாங்க. இது என்ன புது பழக்கம்? எப்போவுமே கரெக்டாக தானே வந்துட்டு இருந்த. டேய் போடான்னு சொல்கிறேன்ல, எனக்கு சேர்த்து வர மாட்டேன், போடா. அன்பு, என்ன படிக்கிறியா? ஆமாம் படிக்கிறேன். நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் போறியா? சரிடா, பைபிள் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் படி. நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்க, நாளைக்கு எக்ஸாமுக்கு எடுத்துருவ போலே. நீ முதல்ல போ. நான் பைபிள் படிக்காமலே நான் நல்லா தான் மார்க் எடுக்கிறேன். நீ போ. டேய், பைபிள் வாசிச்சுட்டு படிச்சேன்னா மண்டேல நல்லா ஏறும்டா. டேய் நீ போட, நான் படிச்சுக்கிறேன்டா, எனக்கு தெரியும்டா. நீ போடா முதல்ல. சரி படி. ஏசப்பா, ஒரு வழியாக நான் வேதத்தை வாசித்து நல்ல வழியாக படித்து நல்ல மார்க் எடுக்க உதவி செய்ததுக்காக நன்றி. இதே மாதிரி என் தம்பியும் நல்ல மார்க் எடுக்க உதவி செய்யுங்க. ஏன்டா அழுகிற? எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேனே. இவன் மூலம் மேலே பார்த்து பேசு. ஏன்?
எப்போவுமே நல்லா தானடா எடுப்பேன், ஏன் இப்போ கம்மியாக எழுதிருக்கா? தெரிலண்ணே, நல்லா தானே படித்தேன், என்ன ஆச்சுனே தெரிலண்ணே. தம்பி நேற்று நான் உன்னை என்ன சொன்னேன், பைபிள் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் படின்னு சொன்னேனா? ஆனால் நீ என்ன சொன்ன, டைம் இல்லை நிறையா சாப்டர் இருக்குன்னு சொன்னியா? இப்போ பாரு என்ன இருக்குன்னு. நீ என்ன பண்ணு, இப்போ போய் உன் தனி ஜபத்தில் ஜபி, சரியா? சரிண்ணே. அன்புள்ள இயேசப்பா, என்னை இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க. நான் வந்து என்னோடய சுயதைரியத்தினால எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துடுவேன்னு நினச்சேன். இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க இயேசப்பா. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப டீச்சர்ஸ் எல்லாத்தையும் என்னை ஸ்கூலில் சேர்த்துக்கணும். ஆமேன். ஆம் நண்பர்களே, நம்மளும் தீர்மானம் பண்ணி அதில் நிலைத்து இருக்கணும். அப்படின்னா நம்மளால் இருக்க முடியாத அளவுக்கு சாத்தான் நம்மளை தடுப்பான். ஆனால் பைபிள் வசனம் சொன்னது போல நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தாலே போதும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். அதனால நீங்கள் எல்லாரும் தீர்மானம் எடுத்து ஏசப்பாவுடைய பிள்ளையாக வளர டெய்லி ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசிங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நீதியில் ஜெயித்து பாக்கியவான்களாக இருப்போம். நமக்கு எல்லாவற்றையும் தேவன் தருவார்னு விசுவாசித்தாலே போதும், நம்மளும் பாக்கியவான்கள் தான். ஆமென். பாய் பாய். நீங்களும் இன்னைக்கு தீர்மானம் எடுப்பீங்களா? தொடர்ந்து ஏசப்பா கிட்ட டெய்லி ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசித்து தொடர்ந்து நான் இதில் கடைப்பிடிப்பேன் தீர்மானம் எடுப்பீங்களா? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தடுத்து ப்ரோக்ராம்க்கு ரெடியாக இருக்கீங்களா? அடுத்ததாக தங்கள் படித்த மனப்பாட வசனத்தையும் பாட்டையும் பாடுவதற்காக பிரைமரி பி செக்ஷன் அனிதா மிஸ் கிளாஸ். டக்குன்னு வாங்க, நம்ம அடுத்தடுத்து போகணும், நேரம் குறைவாக இருக்கிறது. நட போட்டு சிங்காரமா உட போட்டு ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு சிஜி சிக்குவா தங்கை சிஜி சிக்குவா சிஜி சிக்குவா தங்கை சிஜி சிக்குவா பாட்டு கதை கெட்டிட பரிசுத்தமாய் வாழ்ந்திட ஆசீர்வாதம் புது வாழ்வு பெற்றிட போலவா வா 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 சிஜி சிக்குவா தம்பி தங்கை சிஜி சிக்குவா ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு சிஜி சிக்குவா தம்பி சிஜி சிக்குவா சிஜி சிக்குவா தங்கை சிஜி சிக்குவா ஆளுக்கு ஒரு வசனம் தான், மொத்தமா சொல்ல வேணாம். வசனம் படிச்சியா படிக்கலையா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தூய்மையை ஆறுதல் தூய்மை அடைவார்கள். மத்தேயு 3:4. நாளையில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவைகளுடையது. மத்தேயு 3:4. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. மற்றவங்களாம் கொஞ்சம் அமைதியா கவனிக்கலாமா? பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. ஆவியின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படையர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்பயும் 5:5. ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. மத்தேயு 5:3. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:4. எல்லாரும் உற்சாகமா பிரைமரி பி செக்ஷனுக்கு ஒரு கை தட்டிலாமா? இன்னும் சத்தமா என் கூட தான் இருக்கீங்களா? ஓகே, இந்த வருடத்துல இருக்கிறதுலே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எந்த பாட்டு? ஜிங்லாலா பாட்டு. லாஸ்டா ஒரு தடவை இன்னொரு தடவை கேட்கலாமா? அண்ணன்கள் எல்லாம் அதை ஆக்ஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஜூனியர் ஏ செக்ஷன்.
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. தேறப்படுபவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. நீதி மேல் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. எல்லாரும் அதே வசனம் சொல்றனால ஒரு வசனம் ஏதாவது சொல்லு நீங்க போயிடுங்க வசனம் சொன்னவங்க போயிடுங்க ஃப்ரண்ட்ல வா நீ ஓடிடு நம்ம எதை மேம் சொல்ல மேம் எது சொல்ல எதுனால சொல்ல ஃபர்ஸ்ட் வசனம் இல்ல ரெண்டாவது வசனம் சொல்லு சரி நாலு வசனம் சொல்றேன்னா சொல்லு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:8. ஆவியின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. ஜூனியர் அண்ணாக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கை தட்டிடலாமா? அடுத்த என்னடி இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது. வீட்டுக்கு போனாலும் படிக்க சொல்றாங்க, ஸ்கூலுக்கு வந்தாலும் படிக்க சொல்றாங்க. ஆமா யாராவது ஓட்டுமா? வா அங்க இருக்கு பாரு. அக்கா அக்கா வணக்கம்க்கா. சொல்லுங்கப்பா. அக்கா அக்கா இந்த பஸ் ஆணையூர் போகுமாக்கா? போகும்பா. ஆலங்குளம் போகுமாக்கா? மகாத்மா காந்தி நகர். ஏமா பஸ் எல்லா இடத்துக்கும் போகுமா? நீ எங்கம்மா நான் இங்கே இருக்க பள்ளிக்கூடத்துக்கு. இதான் எங்க அப்பா காலையிலே சொன்னார், நேரமே சரியில்லை. இது சரியான ஊசா இருக்கும். வா போ. Okay students, good morning. Good morning miss. Okay, sit down. Okay, எல்லாரும் வந்தாச்சா? இன்னும் 2 பேர் வரல மிஸ். யார் அந்த 2 பேர்? ஜெமிமாவும் பிளஸ்ஸியும் மிஸ். அவங்க இதே வேலையை வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன காரணம் வச்சிருக்காங்க பாப்போம். குட் மார்னிங் மிஸ். ஏமா லேட் இன்னைக்கு? மிஸ் பஸ் ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு மிஸ், அதனால பஸ்ஸும் மோதிடுச்சு மிஸ். நீமா? மேம் நான் இவ கூட வந்தேன் மிஸ், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இல்லை மிஸ், நேற்று மெடிக்கல் ஷாப் போயிருந்தோம்மா நானும். அப்போ உங்கள் ஹஸ்பண்டை பார்த்தோம், அப்போ உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னார் மிஸ். அதனால நீங்க வர மாட்டீங்க, நாங்க உங்களுக்கு அடுத்து வந்தா நீங்க எங்களுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க. ஏதாச்சும் கம்பி கட்டுற கதையா சொல்றது உட்காருங்கம்மா, வாங்கம்மா. மணி பேசுது.
சரி நேற்று எக்ஸாம் எப்படி எழுதிருந்தீங்கன்னு உங்க மேல நம்பிக்கை நான் இருக்கு 50க்கு 50 எடுத்துருவேன். ஏமா நீ எழுதின எக்ஸாம் பேப்பர் திருத்தல எனக்கு தாம்மா தெரியும் நீ என்ன மார்க் எடுத்தேன்னு. என்ன மிஸ் இப்படி சொல்லுது? ஓகே ஜெமிமா இங்க வா. நீ இல்லம்மா உட்காருமா. மிஸ் நீங்க சரியா பேப்பர் திருத்திருக்க மாட்டீங்க. இவளுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. இவ சென்டம் ரிசல்ட் எடுத்திருக்கா. இவள மாதிரி நல்லா படிக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஓகேவா? அவகிட்ட இருந்து எல்லாரும் கத்துக்கோங்க. ஓகேவா? இந்தாம்மா உன் பேப்பர். தேங்க்யூ மிஸ். கிருபா இங்க வா. இவளும் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்கா. ஓகேவா? இன்னும் உன்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேம்மா. பிராஸ் இங்க வா. இவளும் நல்லா படிச்சிருக்கா. இன்னும் நிறைய உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? ஜெமிமா இங்க வாமா. இந்த வந்துட்டேன் மிஸ். என்னதாம்மா எக்ஸாம் பேப்பர்ல எழுதி வச்சிருக்க? நீ பேப்பர் ஒழுங்கா திருத்தலையோ? ஏமா நீ படிச்சு பாருமா என்ன எழுதியிருக்கேன்னு. மிஸ் என்னோட பேர் எழுதியிருக்கேன், டேட் எழுதியிருக்கேன், சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன், கிளாஸ் எழுதியிருக்கேன். இதை விட உங்களுக்கு என்ன எழுதணும்? இதை விட நீ ஒண்ணுமே எழுத வேணாம். ஒழுங்கா படிக்கிறதுக்கான வழியை பாரு. தேங்க்யூ மிஸ். செலினா பிளஸ் இங்க வா. சொல்லுங்க மிஸ். என்னதாம்மா எழுதி வச்சிருக்க? 50க்கு 5 மார்க்குமா? என்னதான் எழுதியிருக்க? நீயே படி. நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன், நீ என்ன பதில் எழுதியிருக்க? நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? தாஜ்மஹாலை கட்டியது யாரு? நான் என்ன பதில் எழுதியிருக்கேன்? திறமையான கொத்தனாரு. ஸோ உன்னை வச்சு நான் என்னதான் பண்றதுன்னே தெரிலம்மா. நாளைக்கு எனக்கு தெரியாது. உங்க அம்மா நாளைக்கு கூட்டிட்டு வர. புரியுதா பிளஸி? எங்க அம்மாவு தானே, எப்படி கூட்டிட்டு வரேன்னு மட்டும் பாரு. என்ன பிளஸி 2 மார்க் தான் எடுத்திருக்கேன், 5 மார்க் எடுத்த உடனே கூட்டு வர சொல்லிருச்சு. எங்க அம்மா தானடி, ஃபங்க்ஷன் சொன்னா எப்படி கிளம்பி வராங்கன்னு மட்டும் பாரு. என்ன ஃபங்க்ஷன்டாங்க ஒன்றுத்தீங்க ஆனால் உள்ள போகிறதுக்கு ஏதோ சொல்லுவாங்களே, என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது தெரியும்? என்னது எசு குசுமியா? ஏதோ சொல்றீங்க, போய் பார்ப்போம். எசு குசுமி மிஸ் வாங்க. யாரோட பேரண்ட் நீங்க? நான் தான் பிளஸியோட அம்மா. உங்க பொண்ணு என்ன எக்ஸாம் பேப்பர் எழுதியிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு என்ன தெரியும், சொன்னா தானே தெரியும். கிருபா எங்க செலினாவ? போய் அவளை கூட்டிட்டு வா போ. உங்க பொண்ணு என்ன எழுதியிருக்கா தெரியுமா? நீங்களே படிச்சு பாருங்க உங்க பொண்ணு என்ன பேப்பர்ல எழுதியிருக்கான்னு. நமக்கே ஒன்றும் தெரியாது, இந்த அம்மா நம்மகிட்ட பேப்பரை கொடுக்குது. சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். கண்ணாடியை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நீங்களே படிச்சு சொல்லுங்க. தாஜ்மஹாலை கட்டியது யார்? நான் கேள்வி எழுதியிருக்கேன், கேட்டிருக்கேன். நீ அவ என்ன எழுதியிருக்கான்னு பாருங்க. எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கொத்தனாரு எங்க வீட்டை கட்டினவரை அவருக்கு அந்த தாஜ்மஹாலை கட்ட மாட்டாரு. வச்சு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. சை வாமா, எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? மிஸ் கேண்டீன்ல போய் லட்டு, ஜிலேபி, பானிபூரி எல்லாம் சாப்பிட்டோம். நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க மிஸ். மிஸ் பண்ணிட்டேனா? ஏதோ பண்ணி தொலை. நீ வாமா செலினா பிளஸி. ஒன்றை வான் பண்ணலான்னு கூப்பிட்டா உங்க அம்மா உனக்கு மேல இருக்காங்க. நான் என்ன பண்றதுன்னு தான் தெரியல. போங்க, அவங்க பொண்ணை நானே பார்த்துக்கிறேன். என்னடி உங்க மிஸ் இப்படி இருக்கு? அது அப்படிதாம்மா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ரேங்க் கார்டு வாங்கிக்கோங்க. ஐயோயோ பேப்பரை வேறு கொடுத்துட்டாங்க, இது ரேங்க் கார்டை வேறு கொடுத்துட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரில. ஐயோயோ போச்சு. எங்கள் அப்பாட்ட வேற போனேன், அடிச்சு விடுவாரு அவர் வேற. ஐயோயோ போச்சு போச்சு. சோத்துற சோத்துற ஆண்டவரே, சோத்துற சோத்துற. ஐயோயோ போச்சு போச்சு. சோத்துற அல்லே ஆண்டவரே, சோத்துற சோத்துற ஆண்டவரே. பாப்பா என்ன வந்ததுலேருந்து பார்க்குறேன், அங்கிட்டு ஒலாத்திக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? மஞ்சட்டை கொடுத்தாங்கப்பா, மஞ்சட்டை. ஓ அந்த மஞ்சட்டையா? ஆமாப்பா மஞ்சட்டை. என்ன ஓ கிரேடு வாங்கியிருக்க? நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்ட போல. ஆமாப்பா பரவாயில்ல, போன வாட்டியை விட இந்த வாட்டி ஏ கிரேட்லாம் எடுத்துருவேன்ப்பா அடுத்தலாம். ஓகே ஓகே, அடுத்த தடவை ட்ரை பண்ணு. சரி சரிப்பா. செயின் போடல, செயின். சரி போயிட்டு வரோப்பா. போயிட்டு வா போயிட்டு வா.
செலினா நாளை சைன் வாங்கிட்டு தெரியுமா எங்கள் அப்பாட்ட? எப்படி வாங்கின? எல்லாம் அவருதால. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரேங்க் கார்டு எல்லாரும் சைன் வாங்கிட்டீங்களா? ஓகே, என்கிட்ட கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும். முக்கியமாக ஜெமிமாவும் செலினாவும் நல்லா படிங்க. உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன். இப்படிலாம் இருந்தீங்கன்னா 10th கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறதுல நிச்சயம்தான். ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. தேங்க்யூ மிஸ். என்ன செலினா, மிஸ் வேறு எப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, படிக்கவே மாட்டீங்கன்னு? ஆமாடி, அடுத்த தடவைலாம் வந்தா அடுத்த நம்ம சின்ன பிள்ளைங்கலாம் நம்மள அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. அசிங்கமா இருக்கும். ஆமா, சரி என்ன பண்றது? இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் ஒருத்தி மட்டும்தான். நெல்லு ஒரே தாங்க. நீ மட்டும் நல்லா படிக்கிற. எப்படி நல்லா படிக்கிற? நான் காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், எக்ஸாம் டயத்துலேயும் 2 நிமிஷம் கத்தர்கிட்ட நன்றி சொல்லுவேன். அதனால தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன். இதுதான் உன்னோட விஷயமா? எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஓகே, ஹெல்ப் பண்ணுறேன். வாங்க ப்ரேயர் பண்ணலாம். என்னை யோசித்து கலங்காதே, என்னாலெல்லாம் இது கூடுமோ, மனம் யோசித்து கலராதே. என்னாகுமோ ஏதாகுமோ என்னை யோசித்து கலங்காதே, என்னாலெல்லாம் இது கூடுமோ, மனம் யோசித்து கலராதே. உன்னோடு நான் இருப்பேன் என்றார் இயேசுவை நோக்கி குனிந்து செல்லு. உன்னோடு நான் இருப்பேன் என்றார் இயேசுவை நோக்கி குனிந்து செல்லு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று எழுதின எக்ஸாமில் எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க. நான் எதிர்பார்க்காதவங்க நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க. எப்படின்னே தெரில. முக்கியமாக ஜெமிமாவும் செலினா பிளஸி ஒரு நிமிஷம் எந்திரிங்களேன். எப்படி இவ்வளோ மார்க் உங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு, நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் ஜெமிமாட்ட கேட்டோம் மிஸ், நீ மட்டும் நல்லா படிக்கிற, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற, எங்களால் ஏன் படிக்க முடியலன்னு கேட்டோம் மிஸ். முதல்ல ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், அதுக்கடுத்து நான் படிப்பேன்னு சொன்னான் மிஸ். நாங்களும் அது மாதிரி பண்ணோம் மிஸ். நிறையா மார்க் எடுத்தோம் மிஸ். மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். நிச்சயமாக பிளஸ்ஸி, இந்த கதையை பார்த்தீங்களே, இந்த கதையில் இருக்கிறவங்க மாதிரி தான். நம்மளால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தேவனால் மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டெய்லியும் ஸ்கூலுக்கு போகும்போதும் படிக்கும்போது பைபிள் ரீட் பண்ணிவிட்டு தேவனோட ப்ரேயர் பண்ணிவிட்டு போனோம்னா அந்த நாள் முழுக்க நம்மளுக்கு சக்ஸஸாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். தேவனால் கூடுமா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லாமா? அடுத்ததாக மெமரி வேர்ஸ் அண்ட் பாட்டு பாடுறதுக்காக ஜூனியர் கேர்ள்ஸ். அவரை
கைத்தட்டிடலாமா? நீதி உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. வசனம் சொல்றாங்க. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:8. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவியின் மேல் பசித்தாக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. இறுதியில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 5:8. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவி எளிமை உடங்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. எல்லாரும் கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தலாமா? வெளியில யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது. ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தான் யார் ஏஞ்சல்ஸ் அமைதியாக இருக்கிறாங்களா இல்லை கிங்காங் அமைதியாக இருக்காங்களான்னு பார்க்க போகிறாங்க. கிங்காங் பாய்ஸ் எல்லாரும் உள்ளே வந்து உட்காருங்க. வெளியில் போனவங்க எல்லாம் உள்ளே வந்து உட்காருங்க. கேர்ள்ஸ் அமைதியாக இருக்கணும். கடைசி வரைக்கும் பாஸ்டர் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க எந்த டீம் வந்து அமைதியாக சமத்தாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு போகிறோம். மெமரி வேர்ஸ் அண்ட் சாங் பை சீனியர் பாய்ஸ். மற்றவங்க எல்லாம் அமைதியாக இருங்க. எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதலை அடைவார்கள். மத்தேயு 5:4. பூமியின் மேல் நீதியின் மேல் பசிதியங்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் திருப்தி அடைவார்கள். சீனியர் பாய்ஸ்க்கு எல்லாரும் ஒரு கை தட்டிடலாமா? அடுத்ததாக நமக்காக ஒரு மைம் ஷோ ஒன்று ஆக்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக சீனியர் பாய்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. ஓவர் டு சீனியர் பாய்ஸ். நேரம் குறைவாக இருப்பதனால கொஞ்சம் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் சீக்கிரமாக நடக்கணும். நெக்ஸ்ட் வந்து சீனியர் கேர்ள்ஸ் மெமரி வேர்ஸ் அண்ட் பாட்டு பாடுறதுக்காக ரெடியாக இருங்க. சீனியர் கேர்ள்ஸ்.
ஆமா நண்பர்களே, நம்ம உலக ஆசைக்காக ஏசப்பாவை பின்பற்றாமல் போனா இப்படிதான் சாத்தான் எவனை விழுங்கலான்னு சொல்லிட்டு வகை தேடிக்கொண்டே இருப்பான். ஆனாலும் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஏசப்பா ஒருபோதும் கைவிற்றவே மாட்டாரு. நம்ம பைபிள் வசனங்களிலும் ஏசப்பாவுடைய வார்த்தைகளையும் விசுவாசிட்டாலே போதும். எப்படி நம்ம இருந்தாலும் போதும், கர்த்தர் ஏசப்பா எல்லாரும் சரி நம்ம கூடயே இருப்பாங்க. சங்கீதம் 2:12 சொல்லியிருக்கிறது போல, அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஆகவே நம்ம எல்லாரும் ஏசப்பாவின் பிள்ளைகளாக வளர்ந்து பாக்கியவான்களாக அவருடைய கைகளில் இருப்போம். ஆமென். கைதட்டி உற்சாகப்படுத்தலாமா? வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். ஸோ பாவங்களை மறைச்சிட்டு அந்த பாவத்தோடே இல்லாமல் எல்லா பாவத்தையும் அந்த அண்ணன் எப்படி விட்டாங்களோ அதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன தவறுகளையும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட ஒப்புரவாகணும். அடுத்ததாக மெமரி வேர்ஸ் மற்றும் பாடல் பாடுவதற்காக சீனியர் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. சீனியர் கேர்ள்ஸ் சிங்கராஜா ஃப்ரெண்டானாரு சிங்க கேபில, சிரிச்சு சிரிச்சு பழகினாரு சிங்க கேபில, சிறுகதைகள் பேசினோம் சிங்க கேபில, சிங்கார நடை போட்டோம் சிங்க கேபில, தரியு ராஜா எட்டி பார்த்தாரு சிங்க கேபில, தானியேல் கூப்பிட்டாரு ரொம்ப பயத்துல, சிங்கராஜா மடியிலே நல்லா தூங்கினேனே, ராஜா சத்தம் கேட்டதும் துள்ளி எழுந்தேனே, நீதி செய்த தேவனை சேர்ந்து துதித்தோம், ஜீவன் தந்த தேவனை பாடி துதித்தோம், நீதி செய்த தேவனை சேர்ந்து துதித்தோம், ஜீவன் தந்த தேவனை பாடி துதித்தோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:9. நீதியின்மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 7. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். மத்தேயு 5:9. கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாமா? தேங்க்யூ சீனியர் கேர்ள்ஸ். அடுத்ததாக சூப்பர் சீனியர் கேர்ள்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. வந்தது திருப்பம் 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 வந்தது.
ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய குமாரன் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? டயர்ட் ஆயிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. அடுத்த ப்ரோக்ராமே உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் உங்களோட எல்லா திறமையும் காமிச்சிங்க, எல்லாரும் உங்களோட திறமையை பார்த்தாங்க. பட் இந்த 6 நாட்களும் உங்களுக்கு இது எல்லாத்தையும் யார் சொல்லி கொடுத்தா? கிளாஸில் டீச்சர்ஸ். ஸோ உங்களோட டீச்சர்ஸ் எல்லாரும் ஒரு சின்ன குறு நாடகம் செய்வதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாரும் அமைதியாக பார்க்கலாமா? அவங்கள கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? எல்லாம் கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்களாம். அவங்க கூல் டவுன் ஆகணும்ல. நீங்கள் கை தட்டுற தட்டில் போது நீங்கள் கை தட்டுற உற்சாகத்திலே அவங்களுக்கு இப்போ ஒரு எனர்ஜி கிடச்சிருச்சு. அதோடு அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. எல்லாரும் அமைதியாக அவங்க பேசுகிறத, அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அதில் தான் அவங்களுக்கு பொருள் இருக்குது. சரியா? அதை நல்லா கவனிக்கணும். சரி, இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம விபிஎஸ்ல கற்றுக்கிட்டது என்னது? நம்ம எப்படி இறையரசின் பிள்ளைகளாக நம்ம மாறுறது எப்படி அப்படின்னு இல்லையா? வேதத்தில் மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வசனத்தை மையமாக வச்சு நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து இப்போ ஒரு குறு நாடகம் ஒன்று பண்ண போகிறாங்க. ஸ்கிட் டு பி பெர்ஃபார்ம்டு பை ஆர் பிலவர்டு விபிஎஸ் டீச்சர்ஸ். இன்னைக்கு ஒரே கூட்டம் அள்ளுது. எனக்கு தெரியாதா? இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்துல யார் யார் பேர் இருக்குன்னு பார்த்தா அவங்க எல்லாத்தையும் பரலோகத்துக்கு அனுப்புறது. அதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளோ கூட்டமும். ஓ அப்படியா? ஆமா ஆமா. நான் ஏசப்பா வராரு. பிரைஸ் லார்ட். லார்டுக்கே பிரைஸா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. தள்ளு 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 தள்ளு. என்ன வேலை வாசியப்பா? ஜெபம் பண்ணியா? நீ ஆராதிச்சியா தேவனை? எங்க ஆராதிக்க? உன்னை பார்த்தாவே ஆராதிக்கிற மாதிரி தெரியல. நீங்க ஃபெல்லோஷிப்ல இருக்கீங்களா என்ன சிஸ்டர்? ஃபெல்லோஷிப்ல நீங்க இருக்கீங்களா? ஐயோ, உங்களை பார்த்தாவே ஃபெல்லோஷிப்ல இருக்க மாதிரி தெரியல. நான்லாம் 10 ஃபெல்லோஷிப்ல இருக்கேன். அந்த குரூப்ல எல்லாம் நான் இருக்கேன். ஆனா நீங்க இருக்கீங்களா? நீங்க வேத வாசித்தீங்களா? நீங்க ஜெபம் பண்ணீங்களா? இல்லையே. நீங்க மெசேஜ் கேட்டீங்களா? எங்க மெசேஜ் கேட்ட? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணதான் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களே, நான் பார்த்தனே. நீங்க எங்க மெசேஜ் கேட்க? இவங்களும் மெசேஜ் கேட்க. ஒரே பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. சரி இல்லையே. நீங்க உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரலையா? இது பரலோக ராஜ்யம். இங்க கவலை கண்ணீர் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுல்ல. அப்புறம் எதுக்கு அவரெல்லாம் இங்க வேணாம். வாங்க. உங்க பேர் என்ன? ஏன் பேர் என்ன தெரியுமா? எல்லாரும் சாப்பாட்டில் கலந்துக்குவோம்ல, உப்பு. என் பேர் உப்பு உபவாசம். உப்பு சாரமே இல்லை. உப்பு உபவாசம்னா உப்பு உபவாசம் என் பேர் இல்லைங்க. உலகத்துக்கு உப்பா இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் உப்பு உபவாசம்னு சொன்னேன். என் பேர் உபவாச மரியா. உபவாச மரியாலாம் ஜீவ புஸ்தகத்துல இல்ல. உங்க பேரை நாங்க கிறுக்கி போட்டோம். நீங்க உபவாசம் இருக்கிறது எப்படி இருந்தீங்கன்னா, உங்களுக்காகவும் மற்றவங்களுக்கு தெரியுற மாதிரியே நீங்க உபவாசம் இருந்திருக்கீங்க. அதனால நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஐயோ, என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்லையா? உங்க போட்டுட்டீங்களா? எவ்வளவு பேசிட்டு போனாங்க. இவங்க எப்படி சொல்றாங்களே? நான் ஆண்டவருக்காக நானே ஊழியம் செஞ்சேன், ஜெபம் பண்ணேன், வேத வாசிச்சேன், உபவாசம்லாம் இருந்தேனே. எப்படி என் பேர் இல்லாம போச்சு? இப்படி கிறுக்கி போட்டேன்னு சொல்றீங்களே. வாங்க வாங்க. என்ன சட்டில உப்பு இல்லையா? வாங்க வாங்க. என்ன பேச்சு பேசினாங்க பாருங்கப்பா. நரகத்துக்கு தான் போயிருக்கிறாங்க.
உங்க பேர் என்னது? என் பேர் நல்லமணி. நான் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கேன். ஏழைகளுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கேன். சர்ச்சுக்கு ரெகுலராக வருவேன். தசம பாகம் காணிக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன். நான் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் தெரியுமா ஆண்டவரே? ஆண்டவரே, பொய் திருட்டு இவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமான வேலையை கொடுத்தீங்க, நல்லா ஆசீர்வதிச்சீங்க, சம்பளம் கொடுத்து. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, வேலையில மற்ற எல்லா இடத்துலயும் லஞ்சம் வாங்குறாங்க. அந்த லஞ்சம் வாங்குறதோட இல்ல, அதைத்தான் சில நேரம் தசம பாகம் கொடுக்குறாங்க, காணிக்கையை கொடுக்குறாங்க. இப்போ இவங்கெல்லாம் பரலோகத்துல இவங்கெல்லாம் விடக்கூடாது. அதனால நீங்க பரலோகத்துக்கு செல்ல முடியாது. என் பேர் இல்லையா? உங்க பேர் இல்ல. என்னங்க உங்களை விடலையா உள்ள? பேர் இவ்வளோ இருந்தது. நன்மை செஞ்சா மட்டும் போதாதா, மனம் திரும்பி இருக்கணுமா? அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக பாருங்கப்பா, நல்லது செஞ்சா கூட போக முடியாதா? நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் வாங்க. இப்ப பாருங்க, பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகத்தை குறிச்சேதான் வாரத்துல 3 நாள் உபவாசம் இருப்பேன். வாரந்தோறும் சர்ச்சை கண்டிப்பா அட்டன் பண்ணிடுவேன். நான் அட்டன் பண்ணாத ஒரு ப்ரேயர் கூட கிடையாது. என் பேர் என்ன தெரியுமா? ஜெபமலர். என்ன பேரு? அவ்வளோ ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஜெபமலர்னு பேர் வச்சுருக்காங்க. நான் ஒரு ஜெப வீராங்கனை. பார்க்கலாம் என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு. அம்மா என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. உங்க பேர் என்னது? உங்க பேர் என்னது? ஜெபமலர். உங்க பேர் ஜெபமலர் புத்தகத்துல இல்லையேம்மா. நல்லா பாருங்கங்க. இல்ல, நீங்க ஜெபம் பண்ணது உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் ஜெபம் பண்ணிருக்கீங்க. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணல. அதனால உங்க ப்ரேயர் வந்து நாங்க ஜீவ பஸ்ல வந்து கிறுக்கி போட்டோம். சரி சரி, என் பேர் தான் இல்லை, என் பக்கத்து வீட்டுக்காரி யூனிஸ்னு ஒருத்தி இருக்கா. அந்த பக்கத்து வீட்டுக்காரி பேர் இருக்கான்னு பார்க்கலாம். அந்த பேராது இருக்கான்னு பாருங்க. இல்ல, அவ பேரு கண்டிப்பா இல்ல. நல்ல வேலைப்பா. நான் அது பரலோகத்துக்கு போறேனோ இல்லையோ, அவ மட்டும் பரலோகத்துக்கு போறக்கூடாது. வரட்டும் நரகத்துக்கு. ஒரு கிளி கிளிக்கிறேன் வாய் வச்சே. சரியான ஆளா இருக்கேம்மா. வா வா வா. வாங்க. உங்க பேர் என்னது? என் பேர் கிரேஸ். கிரேஸ், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன். நீங்க வந்து கடவுளுக்கு நிறைய ஊழியம் செஞ்சிருக்கீங்க, உண்மையும் உத்தமமாவும் இருந்திருக்கீங்க. அதனால உங்களை பரலோகத்துக்கு நாங்க ரொம்ப வரவேற்கிறோம். நன்றி இயேசுப்பா. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனா இருந்தபடியால் நீங்க சந்தோஷத்துல பிரவேசிங்க. வாங்க உள்ளே வாங்க. உங்க பேர் என்னது? என் பேர் பிளஸ்ஸி. பிளஸ்ஸியா? என் பேர் இருக்கான்னு பாருங்க. உங்க பேரா? உங்க பேர் இல்ல. இல்லையா? இல்ல. என்ன பண்ணீங்க? உங்க பேரை கிறுக்கி போட்டோம். ஏங்க அது என்ன மேக்ஸ் புக்காங்க கிறுக்கி தப்பான கிறுக்கி பழகிறதுக்கு? என் வாழ்க்கைங்க எப்படிங்க நீங்க கிறுக்க போச்சு? இல்ல, நீங்க வந்து வாழ்ந்த நாட்கள்ல வந்து ஆண்டவருக்காக நீங்க எதையுமே செய்யல. ஆண்டவர் அறிஞ்சிருந்தீங்க, ஆனாலும் எதையுமே செய்யல. மற்றவங்களுக்கு கூட நீங்க சொல்லல. அதனால உங்களை பேரை நாங்கள் திருக்கி போடுறோம். நீங்க வந்து ஓரமா உட்காருங்க. நீங்க என்னென்ன பண்ணீங்கன்றத உங்களுக்கு பின்னாடி வரும். வெயிட்டிங் லிஸ்ட். நீங்க வெயிட்டிங் லிஸ்ட் உட்காருங்க. நீங்க என்னென்ன பண்ணீங்கன்றது தெரியும் உங்களுக்கு. உங்க பேர் என்னது? என் பேர் கண்ணம்மாங்கய்யா. கண்ணம்மாவா? கண்ணம்மா, பாவத்தை குறித்து நீங்க படிச்சது இல்லையா? பாவம் பத்தி தெரியாதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன? டிவியில் கூட நான் பாவத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். பிளஸ்யம்மா வீட்டில் கூட பார்த்துருக்குறேன். இதோ இருக்கிறாங்களே பிளஸ்யம்மா அம்மா, நீ உங்கள் வீட்டில் இவ்வளோ நாள் நான் வேலை பார்த்துருக்குறேன்ல, என்னைக்காவது நீங்கள் கடவுளை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு நாள் கூட சொன்னதில்லையே. இதனால் பாருங்கள் என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாரி கண்ணம்மா, என்னை மன்னிச்சிருக்கண்ணம்மா. என்னால் தான் உனக்கு இந்த நிலைமை. என்னை மன்னிச்சிருக்கண்ணம்மா. என்னை விடுங்க பிளஸ்யம்மா. கண்ணம்மா அட வாமா. வாங்க வாமா வாமா. காப்பாத்துங்க. உங்க பேர் என்னது? என் பேர் பிரியா. பிரியா, ஓகே. நீங்க வந்து பாவத்தை மட்டும் அறிஞ்சதில்ல, ஏசப்பாவை பத்தியும் நீங்க அறிஞ்சிக்கவும் இல்லை. ஏன் இது என்ன இடம்? நான் ஏன் இங்கே இருக்கேன்? என்னெல்லாமோ பேசுறீங்க, என்னெல்லாமோ பண்ணுறீங்களே, என்ன நடக்குது இங்கே? அக்கா பிளஸ்ஸி அக்கா இங்கே இருக்கீங்களா? அக்கா நீங்கள் வந்து என்னெல்லாமோ சொல்கிறாங்களே, நீங்கள் கிறிஸ்டியன் தானே? நான் உங்கள் கூட எத்தனை நாள் இருந்திருக்கேன். ஒரு நாளாவது நீங்கள் எனக்கு ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்களாக்கா? அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டேன்ல. ஏன்க்கா நீங்கள் எனக்கு சொல்லலை? என்னை மன்னிச்சிருமா. என்னை ரொம்ப மன்னிச்சிரு. நான் பண்ண தப்பு தான் இது. என்னை மன்னிச்சிரு. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பரலோகத்தை பற்றி நானும் ஏசப்பா கிட்ட போயிருப்பேன்லக்கா. என் மேலே உள்ள
தப்புதாம்மா, மன்னிச்சிரு. இப்போ புரியுதா நீ என்ன பாவம் பண்ணன்னு சொல்லி? மற்றவங்கள்ட்ட நீ வந்து சொல்லவே இல்லை ஏசப்பாவை பற்றி. நீ வந்து மற்றவங்கள்ட்ட வந்து ஏசப்பாவை பற்றி நீ சொல்லியிருக்கணும், சொல்லவே இல்லை. அதுவும் ரட்சிக்கப்பட்ட நீ ஏசப்பாவை பற்றி சொல்லும் போது பெரிய பாவம். அதனால உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு இப்போ உன்னை நாங்கள் நரகத்துக்கு தான் அனுப்ப முடியும். அதனால உன்னை பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது. நீ பண்ண தப்பு இதுதான். ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருந்தும் மற்றவங்களுக்கு நீ சொல்லணும், சொல்லலை. அதனால நீ பரலோகத்துக்கு வர முடியாது. நீங்களும் நரகத்துக்கு தானா? சே, இந்த ஒரு விஷயத்தினால நான் பரலோகத்துக்கு போக முடியாமல் போச்சே. அச்சோ, சுவிசேஷம் நம்மையில் விழுந்த கடமைன்னு வேதாகமத்தில் இருக்கே. என்னோட கடமையை நான் செய்ய தவறிட்டேனே ரொம்ப. நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கடமையை செய்யுங்க. ஏசப்பாவை பற்றி உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் எல்லார்கிட்டையும் ஏசப்பாவை பற்றி சொல்லுங்கள். என்னோட பேர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்பட்டது போல் உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த பிரதான கட்டளை என்ன தெரியுமா? மத்தேயு 28வது அதிகாரம் 19-20 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த பிரதான கட்டளை. இந்த கடைசி நாட்களில் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் விழுந்த ஒரு கடமை. இதை தான் நம்மளுடைய விபிஎஸ் டீச்சர்ஸ் இந்த ஸ்கிட்டு மூலமாக நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ஜாய் பண்ணீங்களா? டீச்சர்ஸ்க்கு நல்லா கை தட்டிடலாமா? தேங்க்யூ டீச்சர்ஸ். உற்சாகமாக இருக்கிறீங்களா? சத்தமாக ஒரு கை தட்டுங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து நடந்த எல்லா ப்ரோக்ராமும் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. அப்படிதானே? சூப்பராக இருந்ததா? ஒரு தடவை எல்லாருக்கும் கை தட்டிடலாமா? டீச்சர்ஸ்லேருந்து எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பராக பண்ணிட்டாங்க. இந்த 6 நாட்களும் இந்த விடுமுறை வேதாகம பள்ளி 6 நாட்கள் நடைபெற்று இந்த நாளில் கடைசி நாள் வரைக்குமாக இது சுமூகமாக நடைபெறுவதற்கு அநேகர் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துவருமாக நன்றி உரை சொல்வதற்கு நம்முடைய பாஸ்டர்மா இருக்கிறாங்க. பாஸ்டர்மாவை நன்றி உரை சொல்வதற்கு அழைக்கிறேன். அதை தொடர்ந்து உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். கவனிங்க சின்ன பிள்ளைங்க, இன்னும் 15 மினிட்ஸ் தான். நன்றி உரை சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. ப்ரைஸ் கொடுத்தோடனே நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். அப்படியே உட்காருங்க பார்ப்போம். உட்காருங்க, முடிய போகுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த ஃபைனல் டே ப்ரோக்ராம், அதை கடைசி நாள் இந்த விழாவை நடத்த ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆரம்பித்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். தேவைகளை சந்தித்தார், குறைவை நிறைவாக்கினார். நல்ல இயற்கை சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்தார். பிள்ளைகள் போகிற வருகிற இடங்களெல்லாம் பாதுகாத்து நடத்தினார். எல்லா பகுதியிலும் ஆண்டவர் துணையாக இருந்தபடினால ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. முதலாவது தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக பாஸ்டர் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க எல்லா காரியத்திலும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்மை ஊக்கப்படுத்தி இந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்குரிய சூழ்நிலைகளை வாய்க்கும்படியாக செய்த அவர்களுக்கு, பாஸ்டர் அவர்களுக்கு நாம் எல்லாருடைய சார்பிலும் அவங்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக டீச்சர்ஸ் நல்ல கோஆப்ரேஷனாக இருந்தீங்க, நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, எல்லா பகுதியிலையும் துணையாக நின்னீங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தில் சரியானபடி செய்யத்தக்கதாக உங்களை அர்ப்பணித்து இந்த சிறு ஊழியத்தை ஏறெடுத்து நடத்தினபடினால ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக பாடல் கற்றுத்தந்த பிள்ளைகள், பாடல் கற்றுக் கொடுத்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை எடுத்தீங்கன்னா காலையில் வருங்க, சாப்பிடாம கூட வருங்க, அப்புறம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் தான் இருக்கும். இங்கே முடிஞ்ச பிற்பாடு மறுபடியும் மத்தியானத்துக்கு மேலே ப்ராக்டிஸ். எந்நேரமும் அந்த பிள்ளைகள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அப்படியாக ஒரு நாளைக்கு 2 பாடல் 3 பாடல் கற்றுக்கொண்டு இங்கே வந்து கற்றுக் கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு நன்றி. வாலண்டியர்ஸுக்காக நன்றி. வாலண்டியர்ஸாக உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி. அவர்களும் அதிகமான ஒத்துழைப்பை கொடுத்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக.
பெற்றோர்களுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்களுக்கு நன்றி. பிள்ளைகளை அனுப்பி கொடுத்தபடியினால நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்ற முடிந்தது. எல்லா பெற்றோர்களுக்கும், இங்கே கூடி வந்திருக்கிற பெற்றோர்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் வரலைன்னா நாங்கள் ஒன்றுமே நடத்த முடியாது. வந்த பிள்ளைகளுக்காக நன்றி, அனுப்பி கொடுத்த பெற்றோர்களுக்காக நன்றி. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி முடிக்கிறோம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து அவருக்காக வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை கனப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம், அவருக்காக வாழ்வோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு முடிவு பரியந்த நமக்கு தேவை. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். இங்கே இதே சர்ச்சில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு நடக்குது. அந்த 8 மணி ஆராதனைகளுக்கு எல்லாருமே வரலாம். யாரும் வர வேண்டாம்னு யாரையும் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டோம். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் நீங்கள் வரலாம், வந்து கலந்து கொள்ளலாம், பிள்ளைகளை அனுப்பலாம். பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு நடக்கும். அந்த பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு தொடர்ந்து நான் அனுப்பலாம். இதை நான் ரிக்வெஸ்டாக, அதாவது வேண்டுதலாக பெற்றோர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து அனுப்புவீர்களானால் அந்த பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய காரியங்களையும் கற்றுக்கொள்வார்கள், நல்ல ஒழுக்கமான காரியங்களை கற்றுக்கொள்வார்கள். அது அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதே நேரம் பெற்றோர்கள் நீங்களும் கூட வர விருப்பப்படுவீர்களானால் தாராளமாக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு நடக்குது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். வியாழக்கிழமை சாயங்காலம் 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இங்கே கூட்டம் நடக்குது. அதுலேயும் கலந்து கொள்ளலாம். அடுத்தது வாலிபர் கூட்டம் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு நடக்கும். அதுலேயும் கலந்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்களெல்லாம் வாய்க்க செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆமென். பரிசு வாங்குறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்க? உங்களை வரிசையாக பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. கிளாஸ்மே ஃபஸ்ட்டு பிகினர்ஸ், ப்ரைமரி, ஜூனியர், சீனியர்னு கூப்பிடுவாங்க. வரிசையாக வரும். உங்கள் பேர் கூப்பிட்டதும் நீங்கள் முன்னாடி வந்து உங்களோட பரிசை வாங்கிட்டு போங்க. போயிட்டு பத்திரமா கிஃப்ட் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லை அப்பா அம்மா கிட்ட கொடுத்து வச்சுக்கோங்க. அங்கே இங்கே வச்சுட்டு தொலைஞ்சிருச்சுன்னு வந்து சொல்லக்கூடாது. சரியா? நீங்கள் தான் உங்களோட ப்ரைஸை பத்திரமா வச்சுக்கணும். நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளாக, பெற்றோர்களை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக, பெற்றோர்களுக்கு ஆறுதலின் பிள்ளைகளாக வளரணும். கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. எதிர்காலத்தில் உம்மை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, பரிசை வாங்கிக்கிட்டு